இவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள், எவைகளை காட்டிலும் விசேஷமானவர்கள் என்று சொல்லி நாம் கவனிப்போமானால், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகளை காட்டிலும் அவைகளுக்கு பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஒரு குறிப்பிட்ட தேசத்தினுடைய கடலோர பகுதியில முதலைகள் கடலுக்குள்ளே சென்று அவைகள் அங்க இருக்கக்கூடிய மீன்களை வேட்டையாடி அவைகளை தங்களுக்கு உணவாக உட்கொண்டு பிறகு அந்த கடலோரத்திலே அந்த கடல் மேலே அந்த கரை ஓரத்திலே அவைகள் வாய்களை திறந்து அவைகள் அப்படியே நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில ஒரு குறிப்பிட்ட பறவைகள் அது வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல அந்த முதலினுடைய வாய்க்குள்ளே சென்று அங்கே அவைகள் சாப்பிட்ட அந்த மீன்களுடைய மாம்சத்தை அவருடைய பற்களில் இருக்கக்கூடியதை இவைகள் உட்கொள்ளுமா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பறவை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு திருப்தி அடைந்து வெளியே வருகிற நேரத்துல அந்த முதலைத்தினுடைய வாயை மூடி அந்த பட்சியை அந்த பறவையை உட்கொள்ள நினைக்கிற நேரத்துல ஆண்டவர் அந்த பறவைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலையிலே அதனுடைய கொண்டையிலே ஒரு விசேஷித்த ஒரு முள் போன்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட பறவைக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அந்த வாயை மூடுகிற நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த முள் பகுதியானது, இந்த தலையில் இருக்கக்கூடிய முள் பகுதியானது அந்த முதலுடைய நாவிலே அது பட்ட உடனே மறுபடியும் அந்த முதலை வாயை திறக்க ஆரம்பித்து இவைகள் வெளியே சென்று விடும். ஆண்டவர் எந்த இடத்திலே வைத்து யாரையும் போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஒரு சிறிய பறவைக்குள்ள ஒரு அழகான பாதுகாப்பு அம்சத்தை கொடுத்து அவைகள் அந்த முதலையினுடைய வாயுக்குள்ளே சென்று அதனுடைய ஆகாரத்தை அது உட்கொண்டு திருப்தி அடைந்து பாதுகாப்பாய் அது மறுபடியும் வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஆக இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் எங்க வைத்து வேண்டாலும் யாரை வேணாலும் போஷிக்க அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு குருவிகளுக்கோ பறவைகளுக்கோ மற்றும் எல்லா தேவனுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய இவைகளுக்கு ஆண்டவர் அதிகமாக நேசித்து அவைகளை போஷிப்பார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது 6:26 மத்தேயுல, ஆமென், அவைகளை காட்டிலும் இந்த பறவைகளை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. இந்த தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்துல நீங்கள் விசுவாசியுங்கள். விசேஷமாக ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி நம்மை போஷித்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless. Amen.